Hello friends, welcome to JK Samayal. இந்த வீடியோவில் நாம மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்ன்றத பற்றி பார்க்கலாம். இதற்கு வந்து நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ மட்டன் வந்து இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு இதில் 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் இது ஆயிலில் சேர்த்துருங்க. சீரகம் 1 டீஸ்பூன். அடுத்தது இதில் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய், ரெண்டுத்தையும் ஆயிலில் சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும். 2 தக்காளி இதில் சேர்த்துடலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வேறு நம்ம கறி வேக வைக்கும் போது வர உப்பு சேர்த்துருந்தோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாம். சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன். சீரகத்தூள் 2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். அடுத்தது கடைசியாக கரம் மசாலா 1 டீஸ்பூன். இவ்வளோ தான் நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 2 சேர்த்துறதுனால நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கு ஏற்றாற்போல் கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். மட்டனில் இருக்கிற தண்ணியோடவே சேர்த்துருங்க. கிரேவி நல்லா ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ மூடி திறக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. தண்ணிலாம் கூட நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு முறை கலரி விட்டுருங்க. இதில் கடைசியாக கொத்தமல்லி இலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும். ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.